ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, மனதுக்குள் பல கவலைகளை குப்பையாக போட்டு அழுது கொண்டிருக்கும் நீ, என் செல்ல பிள்ளையான உனக்கு எதற்காக இந்த கவலைகளை அனுமதித்தேன் என்று யோசித்து பார்த்தாயா? உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் விழிப்புணர்வோடு இருந்து நீ செயல்படவே. விழிப்புணர்வு என்பது வெற்றியின் முக்கிய அங்கமாகும். உன்னிடம் இந்த விழிப்புணர்வு இருந்தால் பிறருக்கும் நீ கற்பிக்கலாம். உன்னிடம் அதை இல்லாவிட்டால் நிச்சயம் அதனை நீ தேட வேண்டும். உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. நாக்கு 3 அங்குலம்தான், ஆனால் அது 6 அடி மனிதனையே கொன்றுவிடும். சிலர் உன்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழைப்பழத்தில் ஊசியை சொருகுவது போல் அவ்வப்போது கேவலமாக பேசியும் நீ உன் திறமை மேல் நம்பிக்கை வைக்காமல் அவர்களிடம் மீண்டும் சென்று முகத்தை காட்டுகிறாய். இதிலிருந்து எப்பொழுது நீ விழித்துக் கொள்ளப் போகிறாய் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உன்மேல் எனக்கு கோபம்தான் வருகிறது. ஏன் உன்னை இது நாள் வரைக்கும் நான் கரையேற்றவில்லையா? உனக்கு என்று பார்த்து பார்த்து செய்து வருகிறேன். நீ எனக்காக பார்த்து ருசியான உணவை செய்து படைக்கும் போது நான் உன்னை மட்டும் அப்படியே விட்டு விடுவேனா? என் மீது அன்பில்லாமல் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக என் துவாரகமாய் வரும் சில பிள்ளைகளுக்காக கேட்காததை கொடுக்கும் போது நீ கேட்டு நான் மாட்டேன் என்று சொல்ல போகிறேனா? உனக்கு உதவி புரியாமல் நான் எதற்காக இங்கே தண்டகமாக உட்கார்ந்திருக்க வேண்டும்? உன்னை முதலில் நம்பு, பின்பு என்னை முழுமையாக நம்பு. நீ செய்ய நினைக்கும் தொழிலோ அல்லது எந்த ஒரு செயலாயினும் என்னை உளமாற நினைத்து கொண்டு நான் உங்களிடம் பரிபூர்ண சரணாகதி அடைந்து விட்டேன் சாயப்பா, என் கையை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம் என்று மனதுக்குள் ஆழமாக சொல். நீ நினைக்கும் காரியத்தில் நிச்சயம் ஜெயத்தை உண்டாக்கி தருவேன். இது எனது சத்திய வாக்கு பிள்ளையே. உனக்கு பணம் என்றால் பொறுத்திரு. அதற்காக அனாவசியமாக கடன் வாங்காதே. என்னிடம் சொல். நான் சில வாய்ப்புகளை காட்டி தேவையான பணத்தை ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் உடனே செய்துவிட வேண்டும் என்று என்னையும் கட்டாயப்படுத்தாதே. பிறகு எனக்கு கோபம்தான் வரும். உன் காரியத்தில் 4 புறமும் விழிப்புணர்வோடு இருந்து செயல்படு. நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் உனக்கு தடைகள் பல ஏற்படுத்தினாலும் என் நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி முன்னேறி வா. வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமி அம்சமான இந்த கோமதி சக்கரத்தை தொடு. இன்னும் 24 மணி நேரத்தில் உனக்கான பணம் உன்னை தேடி வரும். வெற்றி வாய்ப்பு உனக்காக காத்திருக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.